morning students, I am Mrs. Madhuri. Today we are going to see the chapter number 7, Size, Presence and Layers. Before we move on to this topic, let us see some learning objectives. In this lesson we are going to learn about a looks block. In looks block we are going to see the three options, that is size, presence and layers. First we will see the size option. A size means nothing but it indicate the cat sprite size. நம்ம ஸ்க்ராட்ச்ல cat sprite பார்த்துருப்போம்ல, ஸோ அந்த cat spriteோட சைஸை தான் இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? the size of the sprite can be altered. இந்த size of option யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த cat spriteோட சைஸை வந்து alter பண்ணலாம். alter in the sense we are going to increase or decreasing the cat sprite size. Okay, suppose we want to increasing the cat sprite size, it will cause it to grow. That means அந்த ஸ்ப்ரைட்டோட சைஸ் எப்படி இருக்குமா, grow, enlarge ஆன மாதிரி இருக்கும். Suppose if you want to decreasing the cat sprite size, that image to shrink ஆன மாதிரி ஆயிடும் அப்படின்றாங்க. ஓகே, டிஃபால்ட் ஸ்ப்ரைட் சைஸ் என்ன அப்படின்னா 100 அப்படின்றது டிஃபால்ட் சைஸ். டிஃபால்ட்னா அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி ப்ரீடிஃபைண்டாக இருக்கும். ஓகேவா? எந்த ஸ்ப்ரைட்டை நீ வந்து கேட் ஸ்ப்ரைட்டை நீ ஓப்பன் பண்ண அப்படின்னாலும் அதோட சைஸ் என்னவா இருக்கும், டிஃபால்ட்டாக 100 ஆயிரும். கிளியர்? Okay, if you want to achieve this option, we are going to use the block change size by. இப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு வேணும், சைஸ் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிளாக் இருக்கு. the name of the block is change size by. இந்த பிளாக்கை யூஸ் பண்ணி தான் அந்த கேட் ஸ்ப்ரைட்டோட சைஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, change size by. the block changes its sprite size by the specified amount. syntax பாருங்க, change size by 10. the 10 என்ற வேல்யூ வந்து அதுக்கான சைஸ். ஓகே, if you want to change the value you have to change, that is your wish. நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த வேல்யூவையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். next, set size to அப்படின்ற இந்த block. so the block sets its sprite size to the specified amount. the default sprite size is 100%. anything lower than that will decrease the size of the sprite on the stage and anything above will increase the size of the sprite on the stage. இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா set size to 100%. ஓகே, இப்போ இந்த set size அப்படின்ற இந்த பிளாக்குக்கும் change size அப்படின்ற அந்த பிளாக்குக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நீ இந்த சேஞ்ச் பிளாக் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இப்போ டிஃபால்ட்டாக ஸ்ப்ரைட் வந்து 100%ல் இருக்குது. ஓகேவா? நீ சேஞ்சுன்ற இடத்துல யூ ஹவ் டு கிவ் த வேல்யூ 20 அப்படின்னா அந்த 100லேருந்து என்ன பண்ணிகிட்டே போகும், 20 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் நீ ஒரு டைமையும் சேஞ்சை கிளிக் பண்ண இட் வில் இன்க்ரீஸ் தட் பர்டிகுலர் வேல்யூ, ஸ்பெசிஃபைட் வேல்யூ. நீ என்ன ஸ்பெசிஃபைட் வேல்யூ கொடுத்துருக்கியோ அதை பேஸ் பண்ணி இட் வில் சேஞ்ச். பட் இங்கே செட் சைஸ் டு 100% அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நீ என்ன பண்ண முடியும், அந்த கேட் ஸ்ப்ரைட்டோட சைஸை வந்து செட் பண்ணிக்க முடியும். கிளியர்? சப்போஸ் செட் சைஸ் டு 50% கொடுத்து அப்படின்னா இட் வில் யூஸ் ஒன்லி ஒன் டைம். ஓகே, பட் அந்த சேஞ்சுன்ற ஆப்ஷனை என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணால் இட் வில் தட் ஆப்ஷன் வில் யூஸ்டு. ஓகேவா? திரும்ப என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம், நம்ம அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சைஸ் பிளாக். the block holds its sprite size. ஸோ உனக்கே தெரியும் இந்த பிளாக்கோட நேம்லேயே அது மீனிங்ஸ் இருக்குது. இதோட யூஸ் என்ன அப்படின்னா அந்த கேட் ஸ்ப்ரைட்டோட சைஸ் என்னன்றதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும் அப்படின்றாங்க. ஸோ திஸ் பிளாக் கேன் பி டிஸ்பிளேட் ஆஸ் அ ஸ்டேஜ் மானிட்டர். இதோட பிளாக் பாரு, சைஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன். ஸோ இதோட யூஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த சேஞ்ச் பிளாக்காக இருக்கட்டும் இல்லை செட் சைஸ் பிளாக்காக இருக்கட்டும், ரெண்டு பிளாக்லேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ இப்போ சேஞ்ச் பிளாக் எடுத்துப்போம் பாரு. ஃபஸ்ட்டு நம்ம 100 கொடுத்துருக்கோம், அடுத்து 20 கொடுத்துட்டு ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இப்போ எக்ஸாக்டாக எந்த சைஸில் இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அந்த கேட் ஸ்ப்ரைட்டோட எக்ஸாக்ட் சைஸ் எனக்கு தெரியணும் அப்படின்னா we are going to use the option size. இந்த சைஸை யூஸ் பண்ணி நீ கிளிக் பண்ண அப்படின்னா அந்த கேட் ஸ்ப்ரைட்டோட சைஸ் வந்து நம்பரில் ஸ்டேஜ் மானிட்டரில் நமக்கு இண்டிகேட் ஆகும். கிளியரா? இப்போ இந்த 3 பிளாக்கோட யூசஸும் புரியுதாமா? ஓகே, லெட் அஸ் கோ ஃபார் அ செகண்ட் ஆப்ஷன், ப்ரெசன்ஸ். இந்த ப்ரெசன்ஸ் அப்படின்னாலும் உங்களுக்கு மீனிங் தெரியும். ப்ரெசன்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம ப்ரெசன்ஸ் அப்படின்னா நம்ம ப்ரெசென்ட் ஆகியிருக்கோம் அந்த பிளேஸில் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதை வந்து இந்த 2 பிளாக்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஹைட் பிளாக், இன்னொன்று வந்து என்னது, ஷோ பிளாக். ஹைட் பிளாக் அப்படின்னா என்ன, இஃப் த பிளாக் ஸ்ப்ரைட்ஸ் இஸ் ஷோன் இட் வில் ஹைட் த ஸ்ப்ரைட். உனக்கு ஆல்ரெடி வந்து பிளாக் ஸ்ப்ரைட் வந்து இருக்குது, ஸ்ப்ரைட் ஷோ ஆகி இருக்குது அப்படின்னா அதை நீ ஹைட் பண்ணணும். யூ ஆர் கோயிங் டு யூஸ் த ஆப்ஷன் ஹைட். சப்போஸ் ஆல்ரெடி ஹிடனாக தான் இருக்குது அப்படின்னா என்ன ஆகாது, எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அதே மாதிரி தான் ஷோ. இந்த ஷோ பிளாக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹிடனாக இருக்க ஸ்ப்ரைட்டை ஷோ கொடுத்து அப்படின்னா இட் வில் ஷோ.
ஸோ ஆல்ரெடி ஷோவாகி தான் இருக்குது ஸ்ப்ரைட்டை, திரும்ப நீ ஷோ கொடுக்குறப்ப இட் வில் நாட் ஹேப்பன், எதுவுமே நமக்கு நடக்காது. ஓகே, ஏன்னா ஆல்ரெடி இந்த ஷோவில் தான் இருக்குது கேட் ஸ்ப்ரைட். ஓகே, ஸோ ஹைட் அண்ட் ஷோ கிளியரா? Come to the next one, layers. So layer is the justification of sprites or stage monitors being shown in front or behind each other. So a lower layer value shown in front or closer to the viewer. So a lower layer of one appears at the front when an object is created. It appears at the front as well as when it is tracked in the project editor. Okay, நீ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், ஒரு ஸ்ப்ரைட்டையும் நம்ம ஒரு லேயரில் வந்து இண்டிகேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கோ டு ஃப்ரண்ட் பிளாக், அனதர் ஒன் இஸ் கோ பேக் லேயர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கோ டு ஃப்ரண்ட் பிளாக் அப்படின்னா என்னென்னா, திஸ் பிளாக் வில் பிளேஸ் அ ஸ்ப்ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் அதர் ஸ்ப்ரைட்ஸ். ஸோ இந்த பிளாக் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு 4 ஸ்ப்ரைட் நீ வந்து உன்னோட ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுற அப்படின்னா, இந்த 4 ஸ்ப்ரைட்லேருந்து ஒரு ஸ்ப்ரைட்டை நீ வந்து எல்லா அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 3 ஸ்ப்ரைட்ஸ்க்கும் ஃப்ரண்ட்டில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் ஆப்ஷன் கோ டு ஃப்ரண்ட். அதே கோ பேக் லேயர்ஸ் அப்படின்னா சேம் தான், பேக்கில் நீ ஒரு லேயருக்கு பேக் சைட் நீ கொண்டுட்டு போகணும் ஒரு ஸ்ப்ரைட்டை அப்படின்னா கோ பேக் ஒன் லேயர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இட் இஸ் கிளியர்மா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட் us go for a demo session. So you have to open a Scratch software. In Scratch software we will go for a script tab. In script tab going to click the looks block. Okay, let us see the first option, size. In size, going to see the first block, change size by. Okay, so see this option, change size by அப்படின்ற இந்த ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சேஞ்ச் சைஸ் பை அப்படின்னா என்ன, இந்த கேட் ஸ்ப்ரைட்டோட சைஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். டிஃபால்ட்டாக கேட் ஸ்ப்ரைட் சைஸ் என்ன இருக்கும், 100. ஸோ the cat sprite will be in 100 size. So now I am going to click this option, see the difference. So the cat sprite size will increase 10. ஸோ நான் எத்தனை டைம் கிளிக் பண்ணுறேனோ அத்தனை டைம் என்ன ஆகிட்டே இருக்கும், அதோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இட் இஸ் கிளியர்மா? ஓகே, நவ் கோயிங் டு see the second option, set size to 100% அப்படின்ற இந்த ஆப்ஷன். ஸோ இந்த சேஞ்சுன்ற இந்த ஆப்ஷன் நம்ம எத்தனை டைம் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண it will be change. பட் இங்கே set size to அப்படின்ற இந்த ஆப்ஷன் we are going to use only one time. I am going to change the value 50%. See now, so the cat sprite will change the size 50. Suppose if you want to change 70, just again you have to give the value and click 70%. So இப்போ 70%ல இருக்கு, again நான் என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன், change size byன்ற இந்த ஆப்ஷன். So in change size byன்ற இந்த பிளாக்லையும் you have to give your own values. Now I am going to give the value 30. So click the option. The cat sprite will change the particular size. Okay, let us see the third option, size. The size என்ற option எதை indicate பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம்னா, cat sprite ஓட size என்ன, ஓகே எக்ஸாக்ட் சைஸ் இப்போ என்ன சைஸில் இருக்குன்றதை நம்ம வியூ பண்ணணும் அப்படின்னா we are going to use the option size. இப்போ நான் சேஞ்ச் சைஸ் பைன்ற இந்த பிளாக்கும் செட் சைஸ் டுன்ற பிளாக்கும் அகைன் அண்ட் அகைன் நான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ I did not know the exact size of the cat sprite. இப்போ cat sprite ஓட size என்னன்றது எனக்கு இப்போ தெரியல. So I am going to see the size. For that use the option size. The size ன்ற இந்த ஆப்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சைஸை drag and drop பண்ணி script ஏரியாவில் place பண்ணிட்டு just click. Okay, what is the size of the cat sprite? 180. Let us clear all of you. Let us clear all of you ma. Okay, let us go for the second option. For that I am going to open a new file. Again go for a looks block. Second option is presence. In presence we are going to see the two options, that is show and hide. Show means it will show the cat sprite. Hide means it will use it to hide the cat sprite. Already the cat sprite is shown, so I am going to use the option hide now. See, I am going to click the option, it will be hide. Suppose if you want to show again means click the show option. The cat sprite will be show. Not only the cat sprite, you can add any sprite. இப்போ நான் ball அப்படின்ற இந்த ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே போய்ட்டு ஹைட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே ஹைட் ஆகிடுச்சா. சப்போஸ் if you want to show means click the show option. ஓகேவாம்மா?
ஸோ நீ யூஸ் பண்ணுற ஒரு கேட் ஸ்ப்ரைட்டும் ஒரு லேயராக உனக்கு பாட்டமில் ஸ்ப்ரைட் பேனில் உனக்கு வியூ ஆகிட்டே இருக்கும். ஓகே, let us see the third one. For that I am going to open a new file. உனக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக தான் I am going to open a new file. ஓகே, நீ எக்ஸிக்யூட் பண்ணுற அப்படின்னா நீ சேம் ஸ்டேஜில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். looks block, in looks block the third option, go to front and go back one layer. இந்த go to front அப்படின்னா என்ன சொன்னால், நம்ம ஒரு 4 layers யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேட் ஸ்ப்ரைட் வந்து எனக்கு இந்த 3 லேயர்ஸ்க்கும் ஃப்ரண்ட்டில் வரணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துருக்கலாம். அதே கோ பேக் 1 அப்படின்னா 1 by 1 ஒரு லேயருக்கு பின்னாடி நான் வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னா கோ பேக் 1 லேயர் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஆட் த ஸ்ப்ரைட். ஒரு 2-3 ஸ்ப்ரைட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஒன்லி இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ பலூன் அப்படின்ற இந்த ஸ்ப்ரைட்டும் கேட் ஸ்ப்ரைட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ go back one layer. Okay, see clear-ஆ இந்த பலூன் அப்படின்ற இந்த ஸ்ப்ரைட் என்ன ஆயிடுச்சு, நமக்கு அந்த go back போயிடுச்சா, கேட் ஸ்ப்ரைட் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடுச்சு. now see, first நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் போயிட்டோம் ஸ்ப்ரைட்டை. இங்கே go back one layer. இப்போ ஸ்ப்ரைட் எனக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. நான் வந்து இது என்ன பண்ண போகிறேன், பேக் சைடு 1 லேயர் கொண்டுட்டு போக போகிறேன். ஓகேவா, ஸ்ப்ரைட் ஹைட் ஆகிடுச்சா, பலூன் வந்து உனக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். சப்போஸ் உனக்கு கோ டு ஃப்ரண்ட் வேணும் அப்படின்னா அகைன் என்ன பண்ணலாம், கோ டு ஃப்ரண்ட் கொடுத்தனா the cat sprite will be coming front. ஓகே, கோ பேக் 1 லேயர் அப்படின்னு இருக்கலாமா இந்த ஆப்ஷன். 1 லேயர் மட்டும் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கிடையாது. தட் இஸ் யுவர் விஷ், யூ ஹாவ் டு கிவ் யுவர் ஆப்ஷன்ஸ். நான் ஏன் 1 லேயர் கொடுத்துருக்கேன்னா ஐ எம் யூஸிங் ஒன்லி 1, 2 மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ 1 லேயர் மட்டும் தான் நான் பின்னாடி கொண்டுட்டு போக முடியும். இப்போ நான் இன்னும் ஒரு 2-3 பிக்சர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு உனக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, so then okay, இப்போ நம்ம 4 pictures ஆட் பண்ணியிருக்கோம். now I am going to use this go back 1 layer. இப்போ பேஸ்கெட் பால், பனானா, கேட் ஸ்ப்ரைட் அண்ட் பலூன் இந்த ஆர்டரில் தான் இருக்குது. இப்போ நான் go back 1 layer கொடுக்குறேன். ஸோ பார்த்தியா, பனானா வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடுது, பேஸ்கெட் பால் வந்து பனானா பின்னாடி 1 லேயர் மட்டும்தான் பேக் சைடு போகுது. அடுத்து கேட் ஸ்ப்ரைட், நெக்ஸ்ட்டு பலூன். ஓகே, இப்போ நான் go to front கொடுத்தா இமீடியட்டாக ஃப்ரண்ட்டில் வந்துடும். கிளியரா? சப்போஸ் இப்போ நான் இங்கே 2 லேயர்ஸ் கொடுக்குறேன். see now, ஓகே, கேட் ஸ்ப்ரைட் பின்னாடி போயிருக்கும். இப்போ இங்கே 4 லேயர்ஸ் இருக்கா, ஸ்ப்ரைட்டு, பலூன், பனானாஸ் அண்ட் பேஸ்கெட் பால். ஐ எம் கோயிங் டு கிளிக் த பனானா நவ். ஸோ பனானாவில் போயிட்டு கோ பேக் 1 லேயர் அப்படின்ற இந்த ஆப்ஷன். ஓகே, பனானா பேக்கில் போயிடுச்சு, கேட் ஸ்ப்ரைட் வந்து உனக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடுச்சு. உனக்கு இந்த ஸ்ப்ரைட் பேனில் எல்லா ஸ்ப்ரைட்ஸும் உனக்கு விசிபிள் ஆகும். நீ எந்த ஸ்ப்ரைட்டை நீ ஃப்ரண்ட்டில் வரணும்னு நினைக்கிறியோ அந்த ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீ பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த ஸ்ப்ரைட்டில் வச்சுட்டே நீ பண்ணலாம். அந்த பர்டிகுலர் ஸ்ப்ரைட்டு உனக்கு எந்த ஸ்ப்ரைட்டை நீ ஃப்ரண்ட்டில் வரணும், எந்த ஸ்ப்ரைட்டை நீ கோ பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அந்த ஸ்ப்ரைட்டோட அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ரைட் பேனில் தென் யூ ஆர் கோயிங் டு டூ யுவர் ஒர்க். see now, இப்போ எனக்கு பலூனை வந்து ஃப்ரண்ட்டில் நான் கொண்டுட்டு வரணும். ஸோ கோ டு ஃப்ரண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன், கோ டு ஃப்ரண்ட். ஓகேவா, இப்போ பனானா வரணும் அப்படின்னா பனானா போயிட்டு கோ டு ஃப்ரண்ட் ஆப்ஷன். ஓகே, இட் இஸ் கிளியர் all of you ma? Okay, I hope all of them understand this topic. இந்த chapter 7 ஓட நமக்கு unit 2 is complete. In next classes we are going to see the unit 3 new chapter நம்ம பார்க்க போகிறோம். Okay students, okay, I hope all of them understand this topic. Thank you students, thank you.